வணக்கம். இரும்புச்சத்து நிறைந்த அசைவ உணவுகளின் செய்முறை குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது உடலில் இரும்புச்சத்தின் பங்கு, இரும்புச்சத்து நிறைந்த அசைவ உணவுகளின் செய்முறை. உடலில் பல முக்கிய செயல்பாடுகளுக்கு இரும்புச்சத்து தேவைப்படுகிறது. இரும்புச்சத்தானது வளர்ச்சி, மூளை செயல்பாடு, நினைவாற்றல் மற்றும் கவனம் ஆகியவற்றிற்கு தேவைப்படுகிறது. மேலும் இது செல் செயல்பாடு மற்றும் ஹார்மோன் தொகுப்புக்கு தேவைப்படுகிறது. வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்கவும் உதவுகிறது. உணவில் இருக்கும் இரும்புச் சத்தானது 2 வடிவங்களில் உள்ளது: ஹீம் இரும்பு மற்றும் ஹீம் அல்லாத இரும்பு. ஹீம் இரும்பு ஹீமோகுளோபினிலிருந்து வருகிறது மற்றும் மயோகுளோபின் இறைச்சியில் காணப்படுகிறது. எனவே அசைவ உணவுகள் ஹீம் இரும்பு நிறைந்தவை. உதாரணமாக ஆட்டு இறைச்சி, ஆட்டு கல்லீரல், கோழி கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் போன்றவை. நான் ஹீம் இரும்பு சைவ உணவில் இருந்து வருகிறது. உதாரணமாக பருப்பு வகைகள், தானியங்கள் மற்றும் கீரைகள். நான் ஹீம் இரும்புச்சத்தை ஒப்பிடும்போது ஹீம் இரும்புச்சத்து சிறப்பாக உறிஞ்சப்படுகிறது. உறிஞ்சுதலை மேலும் மேம்படுத்த சிலவற்றை நினைவில் கொள்ள வேண்டும். வைட்டமின் சி நிறைந்த உணவுகளுடன் உங்கள் உணவை சேர்க்கவும். நீங்கள் கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள் அல்லது எலுமிச்சை சாறு கொண்டு உணவை அலங்கரிக்கலாம். வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவுடன் சேர்த்து சாப்பிடலாம். உணவுடன் டீ அல்லது காஃபியை அருந்த வேண்டாம். அவை இரும்புச்சத்தின் உறிஞ்சுதலை தடுக்கின்றன. இரும்புச்சத்து நிறைந்த சில அசைவ உணவுகளின் செய்முறையை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது உணவின் செய்முறை ஆட்டு மண்ணீரல் பொரியல். இந்த உணவை செய்ய தேவையான பொருட்கள்: 100 கிராம் அல்லது 2 ஆட்டு மண்ணீரல், 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள், தனியா பொடி, சீரகப்பொடி, 1/4 தேக்கரண்டி கரம் மசாலா பொடி, மஞ்சள் தூள். உங்களுக்கு 1 எலுமிச்சை மற்றும் 1 கைப்பிடி கழுவி நறுக்கிய கொத்தமல்லி இலைகளும் தேவைப்படும். சுவைக்கேற்ப உப்பு மற்றும் 1 மேசைக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் எடுத்துக்கொள்ளவும். செய்முறை: முதலில் மண்ணீரலை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும். அவற்றை ஒரு பிரஷர் குக்கரில் வைத்து 1 கிளாஸ் தண்ணீர் சேர்க்கவும். உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்க்கவும். பிரஷர் குக்கரை மூடவும். மிதமான தீயில் 2 முதல் 3 விசில் வரும் வரை சமைக்கவும். பிரஷர் தானாக வெளியான பிறகு குக்கரை திறக்கவும். மண்ணீரல்களை எடுத்து துண்டுகளாக வெட்டவும். பிரஷர் குக்கரில் உள்ள தண்ணீரை சூப் அல்லது கறி தயாரிக்கும் போது மீண்டும் பயன்படுத்தலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு விழுது, மசாலா மற்றும் அரை எலுமிச்சை சாறு எடுத்துக்கொள்ளவும். இந்த விழுதை மண்ணீரல் துண்டுகள் மீது தடவவும். 20 முதல் 30 நிமிடங்கள் ஓரமாக வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும். மண்ணீரல்களை மிதமான தீயில் வறுக்கவும். இருபுறமும் நன்றாக வேக வைத்து அதன் மீது அரை எலுமிச்சை சாற்றை ஊற்றவும். கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். ஆட்டு மண்ணீரல் பொரியல் தயார். இந்த உணவின் ஒரு கிண்ணத்தில் 50 மில்லிகிராம் இரும்புச்சத்து கிடைக்கும். இரண்டாவது உணவானது கோழி கல்லீரலில் இருந்து ஒரு சட்னியாகும். இந்த உணவை செய்ய தேவையான பொருட்கள்: 3 கோழி கல்லீரல்கள், அரை வெங்காயம், 2 பூண்டு பற்கள், சுவைக்கேற்ப உப்பு மற்றும் கருப்பு மிளகுத்தூள், 2 மேசைக்கரண்டி வெண்ணெய். செய்முறை: கோழி கல்லீரலை நன்றாக கழுவவும். கடாயில் வெண்ணெயை சூடாக்கி நறுக்கிய வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்க்கவும். பின்னர் கோழி கல்லீரல்களை சேர்த்து மிதமான தீயில் சில நிமிடங்கள் வதக்கவும்.
வாணலியை மூடி பின்னர் 5 முதல் 7 நிமிடங்கள் குறைந்த தீயில் சமைக்கவும். ஆற வைத்த பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றவும். உப்பு மற்றும் கருப்பு மிளகுத்தூள் சேர்க்கவும். அதை மிருதுவான விழுதாக அரைக்கவும். சிக்கன் கல்லீரல் சட்னி தயார். இதை குளிர்சாதன பெட்டியில் காற்று புகாத டப்பாவில் 1 வாரம் வரை வைக்கலாம். இந்த உணவின் ஒரு கிண்ணத்தில் சுமார் 16 மில்லிகிராம் இரும்புச்சத்து கிடைக்கும். அடுத்த செய்முறை ஆட்டு நுரையீரல் கறி. இந்த உணவை செய்ய தேவையான பொருட்கள்: 150 கிராம் ஆட்டு நுரையீரல், கைப்பிடி அளவு கழுவிய கொத்தமல்லி இலைகள், கைப்பிடி அளவு கழுவிய புதினா இலைகள், ஒரு சிறிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 மேசைக்கரண்டி தயிர், 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது. தேவையான மசாலா பொருட்கள்: 1 தேக்கரண்டி தனியா பொடி, அரை தேக்கரண்டி சீரகப்பொடி, 1 தேக்கரண்டி உலர்ந்த வெந்தயக்கீரை, 1/4 தேக்கரண்டி கருப்பு மிளகுத்தூள், சுவைக்கேற்ப உப்பு. மேலும் உங்களுக்கு 1 மேசைக்கரண்டி எண்ணெய், நெய் அல்லது வெண்ணெய் தேவைப்படும். செய்முறை: ஆட்டின் நுரையீரலை நன்றாக கழுவவும். அவற்றை சிறு துண்டுகளாக நறுக்கி தனியாக வைக்கவும். கொத்தமல்லி மற்றும் புதினா இலைகளை மிக்ஸி ஜாரில் போடவும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது மற்றும் தயிர் சேர்க்கவும். அனைத்தையும் நன்றாக அரைத்து மென்மையான விழுதாக்கவும். பிரஷர் குக்கரில் எண்ணெயை சூடாக்கவும். அதில் தயார் செய்த விழுதை ஊற்றவும். பச்சை வெங்காயத்தின் வாசனை போகும் வரை வதக்கவும். பின்னர் நுரையீரல் துண்டுகளை சேர்க்கவும். தனியா பொடி மற்றும் சீரகப்பொடி சேர்க்கவும். மேலும் கருப்பு மிளகுத்தூள் மற்றும் உலர்ந்த வெந்தயக்கீரையை சேர்க்கவும். அனைத்தையும் நன்றாக கலந்து 1-2 நிமிடங்கள் வரை வதக்கவும். 1 கப் தண்ணீர் சேர்த்து பிரஷர் குக்கரை மூடவும். ஒரு விசில் வரும் வரை அதிக தீயில் சமைக்கவும். பின்னர் குறைந்த தீயில் 12-15 நிமிடங்கள் வரை சமைக்கவும். தீயை அணைக்கவும். பிரஷர் தானாக வெளியேறிய பின்னரே குக்கரை திறக்கவும். ஆட்டு நுரையீரல் கறி தயார். இந்த கறியின் ஒரு கிண்ணம் 10 மில்லிகிராம் இரும்புச்சத்தை கொடுக்கும். இந்த செய்முறையை செய்ய ஆட்டின் நுரையீரலுக்கு பதிலாக சிறுநீரகங்களையும் பயன்படுத்தலாம். நமது கடைசி உணவானது இறால் வறுவல். இந்த உணவை செய்ய தேவையான பொருட்கள்: 20 கிராம் உலர்ந்த இறால், ஒரு சிறிய வெங்காயம், அரை தக்காளி, 3 பச்சை மிளகாய், 5 பூண்டு பற்கள், 1 தேக்கரண்டி சீரகம், 1 மேசைக்கரண்டி கழுவி நறுக்கிய கொத்தமல்லி இலைகள். மேலும் தேவையானவை: 1 தேக்கரண்டி தனியா பொடி, அரை தேக்கரண்டி சீரகப்பொடி, அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 மேசைக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய். செய்முறை: உலர்ந்த இறாலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் 10 முதல் 15 நிமிடங்கள் தண்ணீரில் ஊற வைக்கவும். இது இறால்களில் இருக்கும் கூடுதல் அழுக்குகளை அகற்றும். கழுவிய பின் அதிகப்படியான தண்ணீரை அகற்ற ஒரு வடிகட்டியில் வைக்கவும். இதற்கிடையில் பச்சை மிளகாய், பூண்டு மற்றும் சீரகத்தை எடுத்துக்கொள்ளவும். அவற்றை கொரகொரப்பாக அரைத்து பின்னர் பயன்படுத்துவதற்கு வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி நறுக்கிய வெங்காயம் சேர்க்கவும். பொன்னிறமாகும் வரை வதக்கவும். பிறகு நறுக்கிய தக்காளியை சேர்த்து மென்மையாகும் வரை வதக்கவும். மசாலாவை சேர்த்து நன்கு கலக்கவும். பிறகு இறால்களை சேர்க்கவும். வெந்ததும் நாம் தயார் செய்து வைத்திருக்கும் பச்சை மிளகாய் மற்றும் பூண்டு விழுதை சேர்க்கவும். நன்றாக கலந்து சில நிமிடங்கள் சமைக்கவும். இறால் வறுவல் தயார்.
இந்த உணவின் ஒரு கிண்ணத்தில் சுமார் 4 மில்லிகிராம் இரும்புச்சத்து கிடைக்கும். நல்ல ஆரோக்கியத்திற்காக இந்த அனைத்து உணவுகளையும் தினசரி சேர்த்துக் கொள்ளுங்கள். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.